குடிநீர் விநியோகம் செய்ய சென்ற நபரை ரவுண்டு கட்டிய இளைஞர்கள். மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கொலைவெறி தாக்குதல். மயங்கி விழுந்தவர் தலையில் கல்லை தூக்கி போட்டுக் கொன்ற பயங்கரம். காட்டுக்குள் சிதறி கிடந்த தலை. அதிகாலையில் அரங்கேறிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? காலையில 4 மணி இருக்கும். வழக்கம் போல டேங்கர் லாரி எடுத்துக்கிட்டு குடிநீர் சப்ளைக்காக புதுக்கோட்டை மட்டங்கால் பகுதி வழியா கிளம்பி போயிட்டு இருந்திருக்காரு சீனிவாசன். அப்ப அங்க 2 பைக்ல வந்த 5 பேரு லாரிய வழிமறிச்சு சுத்து போட்டு இருக்காங்க. யாரு இவங்க, எதுக்காக ரவுண்டு கட்டி நின்னு இருக்காங்கன்னு ஒன்னும் புரியாம லாரியிலிருந்து கீழே இறங்கி இருக்காரு சீனிவாசன். என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த 5 பேரும் மறைச்சு வச்சிருந்த அருவா, இரும்பு கம்பி, கத்தின்னு பயங்கர ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து சீனிவாசனை மிருகத்தனமா அடிச்சு இருக்காங்க. காலை நேரம் அப்படிங்கறதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் அதிகமா இல்ல. அதனால சீனிவாசனோட அலறல் சத்தம் யாருக்கும் சுத்தமா கேட்கல. அப்ப அந்த வழியா சைக்கிள்ல வந்த ஒருத்தரும் சீனிவாசனை வெறித்தனமா இரும்பு கம்பியால தாக்கிட்டு இருக்கிறத பார்த்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு. சீனிவாசனை வெட்டினது மட்டுமில்லாம அவரோட தலையில பெரிய பாறாங்கல்லை எடுத்து போட்டு இருக்காங்க. அதுல சீனிவாசனோட தலை துண்டாகி பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கு. சீனிவாசன் செத்துட்டாருன்னு உறுதி பண்ண 5 பேரும் கண்ணு வைக்கிற நேரத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தகவல் கிடைச்சி அங்க வந்த போலீஸ் சடலத்தை போஸ்ட் மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. சீனிவாசனை கண்மூடித்தனமா வெட்டி கொன்னது யாரு, எந்த பயமும் இல்லாம நடு ரோட்டுல வச்சு கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. சீனிவாச இறந்து கிடந்த இடத்துல இருந்து தடயம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு போலீஸ் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து மர்டர் நடந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல 4-5 இளைஞர்கள் டேங்கர் லாரிய மடக்கி சீனிவாசனை வெற்றது பதிவாகி இருந்துச்சு. அந்த இளைஞர்கள் யாரு, சீனிவாசனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல சீனிவாசனோட சொந்தக்காரங்க கொலையாளிகளை கூண்டோடு தூக்காம நாங்க இடத்தை காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி காவல் நிலையம் முன்னாடி போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. அவங்கள அப்புறப்படுத்த முயற்சி பண்ணின போலீஸ் கிட்ட, சார் நீங்க முதல்ல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வேலைய பாருங்கன்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க. அடுத்து சிசிடிவி காட்சிய வச்சு தலைமறைவா இருந்த 5 கொலையாளிகள்ல 3 பேரை பிடிச்ச காவலர்கள் அவங்க பாணியில விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டையில இருந்த சீனிவாசன் 2016 அதே ஊர்ல கந்துவட்டிக்கு விடுற தாமரை செல்வன் கிட்ட தன்னோட வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி இருக்காரு. வட்டி பணத்தை மாசம் டான்னு கட்டிட்டு வந்த சீனிவாசன் 2-3 மாசம் மட்டும் லேட்டா கொடுத்திருக்காரு. அதனால டென்ஷனான தாமரை செல்வன் சீனிவாசன் வீட்டுக்கு நேரா போய் வீட்டுல கெட்ட வார்த்தையில பேசி சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சமீபத்துல வட்டிக்கு வாங்கின 5 லட்சத்தையும் வட்டியோட சேர்த்து தாமரை செல்வன் கிட்ட கொடுத்து அடமான வச்ச வீட்டு பத்திரத்தை கேட்டிருக்காரு சீனிவாசன். அப்ப வீட்டு பத்திரத்தை தராம இன்னும் வட்டி பணம் இருக்கு, பாக்கி இருக்கு, அதை கொடுத்தாதான் பத்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. அதான் பணத்தை எல்லாம் வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டேன்ல, ஒழுங்கா பத்திரத்தை கொடுங்க, இல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி இருக்காரு சீனிவாசன். என்கிட்டயே குரலை வசத்தி பேசுறியான்னு கேட்ட தாமரை செல்வன் அவரை சர்ற மாதிரியா அடிச்சு விரட்டி விட்டு இருக்காரு. அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்த சீனிவாசன் நடந்த விஷயத்த தன்னோட மகன் சுரேஷ் பாபு கிட்ட சொல்லி இருக்காரு. அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன சுரேஷ் பாபு தாமரை செல்வன் வீட்டுக்கு போய் எங்க அப்பா மேலையா கை வச்சன்னு சொல்லி சரமாரியா அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டு பத்திரத்தையும் கையோட வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. என் மேலேயே கைய வச்சிட்டுல
உங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டான்டான்னு சொல்லி இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுல ஒரு உயிரை எடுப்பேன்னு சவால் விட்டுருக்கா. அப்ப அத பெருசா கண்டுக்காத சுரேஷ் பாபு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. கொலவெறியில இருந்த தாமரை செல்வன் அடியாட்களை வச்சு குடிநீர் விநியோகத்துக்கு போன சீனிவாசனை தலைய வெட்டி கொலை பண்ணி இருக்காரு. இந்த எல்லா உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடுத்து தாமரை செல்வன் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கொலையாளிகள் 3 பேர்கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. அதே நேரம் தலைமறைவா இருக்கிற முக்கிய குற்றவாளியான தாமரை செல்வனையும் மத்த 2 பேரையும் கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க.